கேன்சர்னா என்ன மேடம்? கேன்சர் அப்படிங்கிறது அதிகமா அந்த செல் வந்து டிவைட் ஆகுறதுங்க. இப்போ உடம்புல இத்தன நம்ம உறுப்புகள் இருக்குன்னா, ஒவ்வொரு உறுப்புகளும் பல வகையான லட்சக்கணக்கான செல்களால் ஆனது தான். ஸோ இந்த செல் வந்து ஒரு செல்லுமே மல்டிப்ளை ஆயிட்டே தான் இருக்கும். ஒரு காயம் ஆச்சு அப்படின்னா, அந்த இடத்துல தோல் வந்து பேந்துருதுங்க. அப்ப வெள்ளையா இருக்கு. மறுபடியும் அந்த 1 வாரமோ, 10 நாளோ அந்த வெள்ளையான தோல் மேல நமக்கு வந்து ஒரு கருப்பு தோல் வந்து மூடும். அப்புறம் அந்த இடத்துல அரிப்பு ஏற்படும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கலர் மாறும். அப்புறம் தழும்பு வரும். ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குது? அங்க இருக்க செல்கள் வந்து மேலும் மேலும் விரிவடைஞ்சு அதிகமா வளர்ச்சி அடைஞ்சு எண்ணிக்கை அதிகரிக்குது, சைஸ் அதிகரிக்குது. அப்ப அந்த தோல வந்து குளோஸ் பண்ணுது. ஸோ நார்மலா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல ஒரு செல் வந்து எண்ணிக்கை அதிகரிக்கக் கூடாது. ஒரு லெவலுக்கு மேல நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் அப்போப்டோசிஸ் மெக்கானிசம் மூலமா நம்ம வந்து கடவுள் இயற்கையாவே நமக்கு குடுத்திருக்காரு. இதுக்கு மேல வரக்கூடாதுன்னு சொல்லி, அந்த எண்ணிக்கை வந்ததுக்கு அப்புறமே அந்த செல்கள் வந்து நம்ம உடம்பே தானாவே அந்த நோய்ப்புத்தன்மைய வந்து அழிச்சுட்டு, தேவையான இடத்துல அத கொண்டு போயிட்டு அத வந்து குளோஸ் பண்ணிடும். அதான் மீன்ஸ் நம்ம உடம்புல இல்லாம அந்த டெட் டிஷ்யூ வந்து நம்ம வந்து அழிச்சுருவோங்க. ஸோ இந்த இடத்துல ஏதாவது பாதிப்பு இருக்கு. ப்ரோ அப்போப்டோடிக், ஆன்டி அப்போப்டோடிக் சொல்லுவோம். அதாவது அந்த செல் அழிக்கிறது ஊக்குவிக்கிற செல்கள் அதிகமா இருக்கும்போது, அதிகமான செல்கள் டெஸ்ட்ராய் ஆகும். ஆன்டி அப்போப்டோடிக் அப்டின்னா, அந்த செல் அழிகிறத வந்து குறைக்கிற செல்கள் வரும்போது, அந்த செல் அழிவு நடக்காது. அப்ப அந்த செல் இந்த இடத்துல அதிகமாகும். அதுதான் நியோப்ளேசியா, மெட்டாப்ளேசியா, டியூமர்ன்னு சொல்லிட்டு அது பல வகையான ஸ்டேஜ்ல போய் நமக்கு கேன்சர்ல போய் முடிஞ்சிருங்க. மருத்துவத்துறையில ரொம்ப பாராட்டத்தக்க விஷயம் அப்டின்னா, ரஷ்யால இப்ப கண்டுபிடிச்சிருக்க புற்றுநோய் வேக்சின்ங்க. ஸோ புற்றுநோய் வேக்சின் சொன்னா எதுக்கு மேடம் போடுறோங்க? புற்றுநோய் வராம தடுக்கலாமா? இந்த டவுட் எல்லாருக்குமே இருக்குங்க. இப்போ ஜென்ரலா ஒரு தடுப்பூசி அப்டின்னா, நோய் வரத்துக்கு முன்னாடியே தடுப்பதற்கு போடுற ஊசி தான் தடுப்பூசி. ஸோ இப்ப தடுப்பூசியில என்னங்க பண்ணுவோம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு போலியோ வேக்சின் அப்டின்னா, அந்த வைரஸோ இல்ல பாக்டீரியாவோ எந்த நோய்க்காக நம்ம வந்து வேக்சின் போடுறோமோ, அந்த நோய் கிருமியிலருந்து நம்ம ஒரு பாகத்த எடுத்து தான் நம்ம வந்து உடம்புல செலுத்துவோங்க. ஸோ நோய் கிருமி அப்படியே விட்டோம்னா நோய் வந்துறதுதான் அர்த்தம். ஸோ நம்ம வேக்சின் என்ன பண்றாங்க, அந்த நோய் கிருமியுடைய வீரியத்தன்மைய குறைச்சுட்டு, நோய் எதிர்ப்பு தன்மைய அதிகப்படுத்தக்கூடிய பகுதி மட்டும் இருக்கிற மாரி வந்து உடம்புல செலுத்துவோங்க. அப்படி செலுத்துவதன் மூலமா, அந்த நோய் கிருமிய வந்து நம்ம உடம்புல இருக்க இம்யூன் சிஸ்டம், நோய் எதிர்ப்பு தன்மைக்கு தேவையான செல்கள் எல்லாம் அத பார்த்து கண்டுபிடிச்சு வச்சுக்கும். ஸோ அதுக்கு அகைன்ஸ்டா எப்ப மறுபடியும் அந்த கிருமி வருதோ, நமக்கு ஒரு நோய் வர தாக்குதல் ஏற்படுதோ, அப்போ அந்த எதிர்ப்பு தன்மைய கொண்டு அந்த நோய் வராம நம்ம தடுக்கலாங்க. இப்ப ஹெப்படைட்டிஸ் வேக்சின் அப்டின்னா, ஹெப்படைட்டிஸ் நோய் வராம இருக்கணுங்கிறதுக்காக, நம்ம அந்த வைரஸோ, அல்ல பாக்டீரியாவோ அத எடுத்து நம்ம செலுத்தி, அதுக்கான நோய்வு தன்மைய நம்ம வந்து ஒரு வேள உருவாக்கிக்கிறோம். இப்ப போலியோ வேக்சின் அதே மாரி தான். இப்ப பிசிவி வேக்சின் நியூமோகாக்கல் நிமோனியா வராம தடுக்கிறது, அண்ட் மஞ்சக்காமாலைக்கு போடுற வேக்சின் இந்த மாரி ஒவ்வொன்னுமே அந்தந்த குறிப்பிட்ட நோய்க்கு அகைன்ஸ்டா தான் நம்ம வந்து அத கிருமிய உள்ள செலுத்தி நோய்வு தன்மைய உருவாக்கி, அது வராம நம்ம தடுக்கிறோம். ஸோ புற்றுநோய்ங்கிறது எங்க வேணா வரலாம். பிரெயின்ல வர கேன்சரா இருக்கலாம், நுரையீரல்ல வர கேன்சரா இருக்கலாம், லிவர்ல வரதா இருக்கலாம், வயிற்று பகுதியில வரதா இருக்கலாம், கர்ப்பப்பையில வரதா இருக்கலாம். ஸோ அப்போ இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே காரணம் எப்படி நம்ம செலுத்த முடியும்? முடியாது. அதனால தான் இந்த ரஷ்யா கண்டுபிடிச்சிருக்க வேக்சின் வந்து புற்றுநோய் வந்தவங்களுக்கு, அது என்ன புற்றுநோய்ன்னு தெரிஞ்சு, அந்த புற்றுநோய் அவங்கள வந்து நம்ம வந்து அவங்க வந்து ஃபுல்லா டெஸ்ட் பண்றாங்க. ஆர்ட்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதன் மூலமா அதாவது ஏஐ டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. அதன் மூலமா அவங்களுக்கு என்ன புற்றுநோய் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு, அதுக்கு தகுந்த மாரி தனித்தனியா இண்டிவிஜுவலைஸ்டு வேக்சின் அவங்க சொல்லியிருக்காங்கங்க. ஸோ எந்த புற்றுநோய் இருக்கோ, அதுக்கு தெளிவான வேக்சின தயாரிச்சு, அந்த மனுஷனுக்கு நம்ம வந்து குடுக்க போறோம். ஸோ எல்லாருக்கும் ஒரே வேக்சின் குடுக்க போறது கிடையாது. அதே மாரி இதே வேக்சின் வந்து எல்லா புற்றுநோயிலிருந்தும் நம்மள காப்பாத்த போறதும் கிடையாது. புற்றுநோய் வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணி, அதுக்கு எது தேவையோ அத மட்டும் கண்டுபிடிச்சு, அத நம்ம தயாரிச்சு அவங்க உடம்புல செலுத்துறதுக்கான வேக்சின இப்ப வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதுல வந்து எந்த புற்றுநோய்க்கு இத நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டேட்டா நமக்கு இன்னும் வெளிய வரல. ஸோ இது ஜென்ஸுக்கா, ஃபீமேல்ஸ்க்கா, இல்ல சில்ட்ரனுக்கா இந்த மாரி ரொம்ப தெளிவா வரல. 18 இயர்ஸ்க்கு மேல எல்லாருக்கும் குடுக்கலாம்னு சொல்லி சொல்லியிருந்திருக்காங்க. பட் அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு தெரியலங்க. அதே மாரி வேக்சின்ஸ்ல நெறைய டைப் இருக்குங்க. லைவ் வேக்சின், கில்டு வேக்சின், சப்யூனிட்டி வேக்சின் நெறைய டைப்ஸ் இருக்கு. அதாவது அந்த வைரஸோ, ஒரு பாக்டீரியாவோ அத வந்து அந்த வீரியத்தன்மைய குறைச்சு நம்ம அத உள்ள செலுத்தி, நமக்கு நோய் எதிர்ப்பு தன்மைய மட்டும் உருவாக்குற மாரி. நோய உண்டாக்காம, நோய் எதிர்ப்பு தன்மைய மட்டும் தூண்டி விடுற மாரி ஒரு செயல தான் நம்ம உடம்புல செய்ய வைக்க போறோம் நார்மல் வேக்சின்ல. பட் இந்த புற்றுநோய் வேக்சின் ரஷ்யால கண்டுபிடிக்கப்பட்ட இந்த புற்றுநோய் வேக்சின்ங்கிறது அந்த மாரி கிடையாது. இந்த வேக்சின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஆர்என்ஏ வேக்சின். மெசெஞ்சர் ஆர்என்ஏன்னு சொல்லுவாங்க. ஸோ இது முன்னாடியே நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். எங்க? கோவிட் வேக்சின் போட்டோம்ல. ஸோ அங்க நம்ம பார்த்தது இந்த எம்ஆர்என்ஏ வேக்சின் தான். மாடர்னா வேக்சின் சொல்லி கோவிட் வேக்சின் எல்லாரும் யூஸ் பண்ணோம். அது வந்து எம்ஆர்என்ஏ வேக்சின் தான். ஸோ அதே மாரி டெக்னாலஜி தான் இதுவும் யூஸ் பண்றாங்க. பட் என்ன ஒரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, ஏஐ டெக்னாலஜி பயன்படுத்தி புற்றுநோய் வந்த நபர பரிசோதிச்சு, அவங்களுக்கு தேவையான காரணிகள கொண்டு அத எம்ஆர்என்ஏல செலுத்தி, அத நம்ம அவங்க பேஷண்ட் உள்ள செலுத்துறது மூலமா, இந்த எம்ஆர்என்ஏ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல வந்து புதுசா நம்ம செலுத்துற எம்ஆர்என்ஏ. ஸோ உடம்புல இருக்க எல்லா செல்களும் அத கண்டுபிடிச்சிரும். ஸோ கண்டுபிடிச்சுட்டு அந்த எம்ஆர்என்ஏவ கொல்றதுக்கு ட்ரை பண்ணும். அப்ப அதுக்குள்ள இருக்க கேன்சர் செல்லும் சேர்த்து தான் அனுப்பியிருப்போம். ஸோ அந்த கேன்சர் செல் அவங்க உடம்புல எங்கெல்லாம் இருக்கோ, அதையும் சேர்த்து அழிச்சிருங்க. ஸோ ஒரு கேன்சர் வந்தவங்களுக்கு அது மேலும் பரவாம,
மற்ற இடங்களுக்கு பரவாம தடுக்கிறதுக்கு தான் இந்த mRNA வேக்சின் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. நம்ம சமீப கால ரிப்போர்ட் படி பார்க்கும்போது, ஒரு 14,00,000 பேருக்கு கேன்சர் புதுசா வந்திருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுல பாதிக்கு பாதி 8லருந்து 9,00,000 பேர் வந்து டெத்ல தான் போய் முடியுது. அதாவது அவங்க வந்து எண்ட் ஸ்டேஜ்லயே கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ ட்ரீட்மெண்ட் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்லங்கிறது தான் ரொம்பவே வருத்தமான செய்திங்க. ஸோ இந்த மாரி நெறைய பேருக்கு எண்ட் ஸ்டேஜ் வரைக்கும் போனதுக்கு அப்புறம் தான் அந்த புற்றுநோய் இருக்கிறதே கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்த டைம்ல நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணாலுமே அதாவது ஃபேட்டல் தான். அதாவது இறப்பு விகிதம் வந்து ரொம்பவே அதிகமாயிருங்க. இதனால நம்ம வந்து ஏர்லியரா கண்டுபிடிச்சலாம் மேடம். ஸோ ஏதாவது ஒரு மிஷின் இருக்கா? அத டெஸ்ட் பண்ணிக்கலாமா? இந்த வயசுல போய் நான் இந்த டெஸ்ட் பண்ணேன் அப்பன்னா நம்ம கேன்சர் வருமா இல்லையான்னு கண்டுபிடிச்சுக்கலாமா? அந்த மாரி எதுவுமே கிடையாது. பட் நம்ம உடம்புல சின்னதா எந்த ஒரு மாற்றம் வந்தாலுமே உடனே நீங்க கண்டுபிடிச்சிடணுங்க. ஸோ இப்ப மார்பக புற்றுநோய் அப்டின்னா, மார்பகத்துல ஒரு சின்ன கட்டி இருக்கு. ஸோ அப்நார்மலா ஏதோ ஒரு வீக்கம் மாரி தெரியுதுன்னா, உடனே ஒரு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து பிசிக்கல் எக்ஸாமினேஷன் டாக்டர் பண்ணி பார்ப்பாங்க. தொட்டு பார்ப்பாங்க. கட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அதுக்கு மேமோகிராஃபி ஏதாவது ஸ்கேன் பண்ணணுமா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. இல்ல குடும்பத்துல எத்தன பேருக்கு மார்பக புற்றுநோய் ஆல்ரெடி வந்திருக்கு. அக்காவுக்கு வந்திருக்கா, அம்மாவுக்கு வந்திருக்கா. ஸோ அத பொறுத்து அவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமா இருக்கலாம். ஸோ ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்கும்போது ஒரு சீரிஸ் ஆஃப் ஃபாலோ அப் சொல்லுவாங்க. அதாவது ஒரு 2 வருஷத்துக்கு ஒருக்க வந்து எடுத்துக்கோங்க. 6 மாசம் ஒருக்க டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்கன்னு சொல்லி. ஸோ இந்த மாரியெல்லாம் நீங்க ஸ்கிரீனிங் பண்றதன் மூலமா, அதாவது வரதுக்கு முன்னாடி சின்ன சின்ன மாற்றங்கள் வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறதன் மூலமா, இந்த இறப்பு விகிதத்த வந்து நம்ம குறைக்க முடியுங்க. இப்ப சில ஜீன் மியூட்டேஷன்ல கூட நமக்கு வந்து கேன்சர் வரத பிரெடிக்ட் பண்ண முடியுங்க. ஸோ இப்ப அம்மாவுக்கு மார்பக புற்றுநோய் இருக்கு அப்டின்னா, பிஆர்சிஏ மியூட்டேஷன்னு சொல்லுவாங்க. ஸோ பிஆர்சிஏ மியூட்டேஷன் இருக்கு அப்டின்னா, அவங்களுக்கு என்ன புற்றுநோய் அதிகமா வரும்னு பார்த்தீங்கன்னா, பிரஸ்ட் கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்குங்க. பிரஸ்ட் கேன்சருக்கு அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, ஓவேரியன் கேன்சர். அடுத்து ஹெச்என்பிசிசி. ஸோ அது ஒரு ஜீன் டைப். அது இருக்கிறவங்களுக்கு என்ன நோய் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோலானிக் கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாரி ஜீன் மியூட்டேஷன வச்சும் அவங்களுக்கு என்ன கேன்சர் வரப்போதுங்கிறத பிரெடிக்ட் பண்ண முடியும். பட் இது எல்லாமே நம்ம எல்லாருக்கும் ஜீன் டெஸ்ட் பண்ண போறது கிடையாது. ஃபேமிலில அவங்க அம்மாவுக்கோ, இல்ல அப்பாவுக்கோ, இல்ல அவங்க அக்கா, தங்கைக்கோ யாருக்காவது இந்த மாரி கேன்சர் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா அந்த ஜீன் டெஸ்ட்ட பண்ணிட்டு, அதுக்கான புரோட்டோகால அவங்க ஃபாலோ பண்ண சொல்லலாம். ஸோ கர்ப்பப்பை வாய் புற்றுநோயிலிருந்து தடுக்கிறதுக்கு என்ன வச்சு நம்ம ஸ்கிரீனிங் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேப் ஸ்மியர்ன்னு சொல்லுவாங்கங்க. ஸோ அந்த கர்ப்பப்பை வாய் பகுதியிலருந்து நம்ம ஸ்மியர் மாரி, அதாவது ஒரு சின்ன ஐஸ்கிரீம் குச்சி மாரி இருக்கும். அந்த பேப் ஸ்மியர் அந்த ஸ்டிக் மாரி இருக்கும். அத வச்சு ஒரு ஸ்லைஸ் சும்மா வந்து இப்படி ஒரு ரொட்டேஷன் பண்ணி எடுத்துட்டாங்கன்னா, அங்க இருக்க செல்கள டெஸ்ட்டுக்கு அனுப்பி, அதுல கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறத மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்து நம்ம சொல்லிருவாங்க. ஸோ அத பொறுத்து இப்ப எத்தன வயசுலருந்து எடுக்கணும்? 21 வயசுலருந்து எடுக்கணுமா? 30 வயசுலருந்து எடுக்குமாங்க நெறைய புரோட்டோகால் இருக்கு. அத ஃபாலோ பண்றதன் மூலமா அந்த புற்றுநோய் வந்து நமக்கு வருமா இல்லையாங்கிறத நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். ஸோ இந்த மாரி நம்ம ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி ஃபேமிலி ஹிஸ்டரி இருந்தா தான் அந்த ஜீன் வச்சு நம்ம வர கேன்சர் வந்து கண்டுபிடிக்க முடியுங்க. ஸோ இப்ப ஸ்மோக்கருக்கு என்ன கேன்சர் வருது? லங் கேன்சர்ல ஸ்மோக் பண்ணா எது காமனா வரும்? இல்ல ஸ்மோக் பண்ணாதவங்களுக்கு என்ன கேன்சர் வரும்? ஜங்க் ஃபுட்ஸ்லாம் அதிகமா சாப்பிடுறனால வயிற்று பகுதியில கேன்சர் வருமா? ஸோ பிரஸ்ட் கேன்சரு, வயிற்று கேன்சரு, ஓவேரியன் கேன்சரு, பிரெயின் டியூமரு ஸோ இந்த மாரி எல்லா வகையான கேன்சரும் நம்மகிட்ட இருக்குங்க. அத வந்து எப்படி நம்ம முறையா அதாவது சின்ன சின்ன மாற்றங்கள் நான் சொன்ன மாரி வரும்பொழுதே ஆரம்ப கட்டத்திலேயே கண்டுபிடிச்சு அத நம்ம தடுக்கிறது நமக்கு வந்து ஈஸியா வந்து பிரிவென்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நார்மலா கேன்சர்னால எதுக்கு டெத் வரைக்கும் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ட் மெட்டாஸ்டசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஒரு கேன்சர் வந்து ஒரு இடத்துல இருந்தா அங்கேயே இருக்கிறது கிடையாது. இப்போ வயிற்று பகுதி கேன்சர் வந்து நமக்கு வந்து ஓவரிக்கு போகுது. ஸோ பிரஸ்ட் கேன்சர் வந்து வெர்டிப்ரா முதுகுல தண்டவளத்துல இருக்க முதுகு எலும்புக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ இந்த மாரி ஒரு பகுதியிலிருந்து கேன்சர் அடுத்தடுத்த உறுப்புகளுக்கு ஸ்ப்ரெட் ஆகும்போது தான், அவங்க வந்து டோட்டலாவே ஃபுல்லா அன்ஸ்டேபிள் ஆயிடுறாங்க. இறப்பு விகிதம் அதிகமாகுது. ஸோ இது வந்து மெயினா இந்த புற்றுநோய் வேக்சின் மூலமா குறைக்க முடியும். ஏன்னா, அந்த நோய்க்கான ஸ்பெசிஃபிக்கா இருக்கிற அந்த கட்டி வந்து இருக்கிற ஒரு டிஷ்யூவ ஆல்ரெடி ஒரு பேஷண்ட்ட்ட இருந்து தயாரிச்சு எடுக்கப்பட்ட டிஷ்யூவ எம்ஆர்என்ஏக்குள்ள செலுத்தி, அந்த எம்ஆர்ஐய வித்து அந்த டிஷ்யூவோட சேர்த்து நம்ம உடம்புல செலுத்தும்போது, நம்ம உடம்புல எங்க அந்த கட்டி இருக்கோ, அந்த கட்டிய நம்ம நோய் எதிர்ப்பு வந்து கண்டுபிடிச்சுட்டு, அதையும் சேர்த்து அழிச்சுருங்க. ஸோ, அதன் மூலமா இருக்கிறது ஸ்ப்ரெட் ஆகாம தடுக்கலாம். 2025லேருந்து இந்த வேக்சின் வந்து நடைமுறைக்கு வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ, அவ்வளோ ஈஸியா ஒரு வேக்சின் நம்ம வெளிவிட முடியாது. அதாவது இது வந்து பல ப்ராசஸ், பல டெஸ்ட்டுங்கலாம் பண்ணணுங்க. நெறைய ஃபேஸஸ்லாம் இருக்கு. ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3ன்னு சொல்லி ஒரு ஒரு ட்ரையலா பண்ணுவாங்க. அதாவது ஒரு வேக்சின் கண்டுபிடிச்சுட்டு, அத வந்து ஒரு சின்ன குரூப் ஆஃப் மக்கள் உயிரினங்கள டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மனிதர்கள டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாரி நெறைய ட்ரையல்ஸ் இருக்கு. ஸோ 2, 3 ஃபேஸ் ட்ரையல் எல்லாம் கடந்து எல்லாத்துலயும் சக்சஸ் ஆனா மட்டும் தான் அத வந்து நம்ம வந்து லான்ச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மக்களால யூஸ் பண்ண முடியும். ஸோ 2025ல நமக்கு இந்த வேக்சின் வந்து ஒரு புது இனிஷியேட்டிவா நம்மளுடைய மருத்துவத்துறையில இருக்கும்னு நம்புறோங்க. ஹேப்பி நியூ இயர் ஆல்.